ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சந்திர வேடங்களில் நடித்தவர் பழம்பெரும் நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன். 1936இல் கும்பகோணத்தில் பிறந்த நரசிம்மன் 1953ஆம் ஆண்டு ஔவையார் என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். பின்னர் எந்த திரைப்படங்களிலும் நடிக்காமல் இருந்த இவர் கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்த போது சரஸ்வதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இவர் தனது இளங்கலை பட்டம் முடிந்ததும் LIC நிறுவனத்தில் பணிபுரிந்தபடியே 1969ஆம் ஆண்டு திருக்கல்யாணம் படத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து ஷகலகலா வல்லவன், சூரியன், தம்பிக்கு எந்த ஊரு, போக்கிரி ராஜா உள்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் நரசிம்மன் இந்தியன் சம்மர் என்ற ஆங்கில திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இவர் இறுதியாக சுந்தர்சி நடிப்பில் வெளிவந்த தலைநகரம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். நாடக இயக்குனர் தில்லைராஜனின் நாரதரும் 4 திருடர்களும் என்ற நாடகத்தில் நரசிம்மன் அவர்கள் ஓமக்குச்சி என்ற பெயரில் கராத்தே பயில்வான் வேடத்தில் நடித்திருந்தார். இந்த நாடகம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று 100 நாட்கள் வரை நடந்தது. அதிலிருந்தே நரசிம்மனை ஓமக்குச்சி நரசிம்மன் என அனைவரும் அழைக்க ஆரம்பித்தனர். இவர் தொண்டை புற்றுநோயால் 2 ஆண்டுகளாய் பாதிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சென்னையில் மரணமடைந்தார். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேர் ஓமக்குச்சி நரசிம்மனோட காமெடியை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.